நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் என் மனமே. சீடன் அவன் தானே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் என் மனமே. சீடன் அவன் தானே. சீடன் அவன் தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். ஆமென். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தார், இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தையும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இளவயதின் பக்தி, நேசம். இளவயதுனா என்ன நினைக்கிறீங்க? சின்ன பிள்ளையாகவும் இல்லை, வாலிபனாகவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. ஒரு நேரம் சிறு பிள்ளை, ஒரு நேரம் வாலிபன். சொல்லுவாங்களே ரெண்டங்கட்ட நிலையில் இருக்கிறா, ரெண்டங்கட்ட வயசு அப்படின்பாங்க. அதே போல் சிறு வயது. இந்த சிறு வயதில் ஒரு பிள்ளையை நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்த்து உருவாக்கிட்டோம்னா முதிர் வயது வரையும் கர்த்தருடைய நன்மை தொடரும், கிருபை தொடரும். தமிழில் சொல்லுவாங்கள்ல, 5ல் விளையாததா 50ல் விளைய போகுது அப்படின்வாங்க. 5 வயசில் எதை செஞ்சு அவங்கள அர்ப்பணிக்கிறாங்களோ, ஒப்பு கொடுக்குறாங்களோ, 50 வயசுக்கு மேலே கூட அவங்கள அறியாமலே செய்திருவாங்க. இது எங்கள் அப்பா அம்மா சொன்னது, இது நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டாம், நீதியில் நடப்பாங்க. அதனால தான் கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இளவயதின் பக்தியையும் நேசத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது ஒரு நாளும் தேவனால் மறக்கப்படுவதில்லை, மறைக்கப்படுவதில்லை. சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் மறந்துட்டாரு, நினைக்கல அப்படின்னு. இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை, அது தேவனால் மறைக்கப்படுவதில்லை. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசு சபையை பார்த்து வெளிப்படுத்தல் 2:4 ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சொல்லிட்டு சொல்றாரு, தொடக்கத்தில் ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். தொடக்கத்தில் இருந்த அன்பு இல்லை, ஆதியில் இருந்த அன்பு இல்லை. ஒரு காலத்தில் தேவன் 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 என்று ஓடினாய், பின்பற்றினாய். இப்போ நேரம் இல்லை, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, என்னுடைய காரியத்தில் ஈடுபடுவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அநேகர் சொல்லுகிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை இந்த காலை நேரத்தில் உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. எரேமியா 3:4 சொல்லுகிறது, நீர் தேவனை நோக்கி நீர் என் பிதாவென்றும் நீர் என் நேசர் அதிபதியும் என்று சொல்லுகிறாய். நமக்கு அதிபதி அவர்தான், ராஜா அவர்தான், குடும்ப தலைவர் அவர்தான், அவர்தான் நம்மளை நடத்தணும். நீர் பிதா, நீர் அதிபதி எனக்கு. அதுதான் ஒரு சிறு பிள்ளை அப்பாட்ட கேட்கிற ஒரு காரியம், விண்ணப்பம். அப்போ அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? சின்ன பிள்ளையில் இளம் வயதில் கர்த்தரை பின்பற்ற நம்ம பழக்கிட்டோம்னா முதிர் வயதிலும் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க, உதவியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அதனால தான் சாலமோன் ஞானி கூட ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். பிரசங்கி 12:1 வாலிப நாட்களில், அதை கத்தோலிக்க மொழி, இளம் வயதில் உன் சிருஷ்டிகரை நினைக்க கடவாய், படைத்த தேவனை நினைக்க கடவாய் அப்படின்னு சொல்றார். இப்படி நீங்கள் கர்த்தரை நினைச்சு தேடி பின்பற்றிட்டீங்கன்னா கர்த்தர் நித்திய காலமாக உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவாரா. எசேக்கியேல் 16:60 வாசித்து பார்த்தால், உன் இள வயதிலே நான் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேனார். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார், மோசையோடு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். என்னுடைய சித்தத்தை செய்யப்பா, என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க, என்னுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக அந்த பூமியில் பரவும். உடன்படிக்கை. பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்னது எந்த வயசில்? இள வயதில். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இள வயதின் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்தார், சொன்னார், எனக்கு இப்போ தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில வருஷங்கள் ஆகுது, 50 வருஷமாச்சு நான் பூமிக்கு வந்து பிறந்து வாழ்ந்து. ஆனால் சின்ன வயசில் அறியாமல் போயிட்டேன். அப்போ மட்டும் அறிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளவு தெரிஞ்சிருக்கலான்னு சொல்லி ஆதங்கப்பட்டுக்கிட்டார். இப்போ கூட நான் சொல்கிறேன், உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவர் உங்களுக்கு புதிய அத்தியாயத்தை தருவார். இள வயதின் பக்தியை அறிந்த தேவன், நேசத்தை அறிந்த தேவன் இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து அதிசயமாக நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய இளவயதின் பக்தியையும் நேசத்தை அறிந்து ஒரு குறையில்லாமல் இந்த நாளில் நடத்தி உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும் நித்திய உடன்படிக்கை அவர்களோடு ஏற்படுத்தும் ஆசீர்வதியும். இந்த நாள் நம்முடைய கிருபை அவர்களை அற்புதமாய் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.